ஜான்வரி 3, 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தமிழ் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். சீசா இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். குணா சுப்பிரமணியம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. நட்ராஜன் முகிலன் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. நிஷாந்த் ரசோ ஆதவன் அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. பேடின் குமார் மாளவிகா அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. நிழல்கட் ரவி கமிஷனர் நிரத்தலிங்கம் அப்படின்ற ரோல்ல நடிச்சிருக்காரு. ஜீவா ரவி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஆதிஷ் பாலா சப் இன்ஸ்பெக்டர் கமலக்கண்ணன் அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. செந்தில்வன் டாக்டர் செந்தில்வன் அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி மணிவண்ணன் பெருமாள் பண்ணியிருக்காங்க. சரண்குமார் இந்த ஃபிலிம்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் வில்சி ஜே சசி பண்ணியிருக்காரு. விடியல் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆதவன் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் மேன் வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தவன் இறந்து போயிடுறான். அந்த கேஸை சால்வ் பண்ண செட்டிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் முகிலா அப்படின்ற ஒருத்தர் வராரு. அப்போ ஆதவனும் அவனோட ஒய்ஃபும் காணாம போயிடுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் எப்படி இந்த கேஸை சால்வ் பண்றாரு அப்படின்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் ஜான்வரி 3, 2025 அப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. ஸ்ட்ரீம் இது ஒரு கிரைம் ஆக்ஷன் டிராமா மூவி. ராஜவேல் கிருஷ்ணா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல ரச்சிதா மகாலட்சுமி, அபி நக்ஷத்ரா, அமிர்தா ஹல்தர், ரித் கிருதி, ராஜ்குமார், ஆனந்த்நாக் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு மர்மமான முறையில இறந்துடுறா. அந்த கேஸை கண்டுபிடிக்க ஸ்ருதி அப்படின்ற ஒரு லேடி போலீஸ் வராங்க. அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா என்னாச்சுன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி டிஜே பாலா பண்ணியிருக்காரு. RS ராஜ் பிரதாப் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ராம் கோபி பண்ணியிருக்காரு. கோரியோகிராஃபி பி ராக் சங்கர் பண்ணியிருக்காரு. கமலா குமாரி ராஜ்குமார் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் ஜான்வரி 3, 2025 அப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. பயோஸ்கோப் இது ஒரு வில்லேஜ் டிராமா மூவி. இந்த படத்தை சங்ககிரி ராஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல சங்ககிரி ராஜ்குமார், மாணிக்கம், வெள்ளை அம்மாள், முத்தாயி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. சத்யராஜ் சேரன் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல வந்திருக்காங்க. சுத்தமா படத்தை பத்தி எந்த அனுபவம் இல்லாத கிராமத்தை சேர்ந்த மக்கள் வெண்காயம் அப்படின்ற ஒரு படம் எடுக்க நினைக்கிறாங்க. அப்போ என்னெல்லாம் ஆகுது அப்படின்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி முரளி கணேஷ் பண்ணியிருக்காரு. தாஞ்சினூர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்ஷன் மார்டின் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமுக்கு சந்திரா சூரியன், பிரபு பெரியசாமி சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் Bazaar.com டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் ஜான்வரி 3 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா கலன் இது ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். வீரமுருகன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல தீபா சங்கர், அப்புக்குட்டி, சம்பத் ராம் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அடுத்ததா லாரா இது சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. மணிமூர்த்தி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல அசோக் குமார் பாலகிருஷ்ணன், எம் கார்த்திகேசன், அனுஸ்ரீயா ராஜன், வர்ஷினி வெங்கட் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி இது மலையாளம் லாங்குவேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இதுல தவினோ தாமஸ், த்ரிஷா, வினய் ராய், அஜு வர்கீஸ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இதை தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. ஜான்வரி 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். பாப்பா இது தமிழ் ஃபேமிலி டிராமா மூவி. கணேஷ் கே பாபு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது இவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இந்த படத்துல கவின் அபர்ணா தாஸ் மெயின் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இவங்க கூட பாக்யராஜ், VTV கணேஷ், பிரதாப் ஆண்டனி, ஹரிஷ்குமார் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. காலேஜ் படிக்கிறப்பே லவர் கப்பல் பிரெக்னென்ட் ஆயிடுறா. அதனால அவங்க வீட்டில் அவளை தனியாக இருக்க சொல்லி வெளியில் அனுப்பிடுறாங்க. இப்போ இவங்க லைஃப் எப்படி மாறுது, இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது அந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி எழிலரசு பண்ணியிருக்காரு. கதிரேஷ் அழகேசன் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஜென் மார்டின் மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒலிம்பியா மூவிஸ் எஸ் அம்பேத்குமார் சேர்ந்து இந்த ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்குல இந்த படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ட்ரீம் கேச்சர் இது சைக்காலஜிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. தேவ் அப்படின்றவனுக்கு டெய்லி கனவு வருது. அதனால அவன் கூட இருக்கிறவங்கள அவன் கொல்ல ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா எவால்வ் இது ரொமான்டிக் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். செகண்ட் மேரேஜ் கப்பல் பத்தின ஸ்டோரி தான் இது. பிரபுன்றவன் அவனோட அஃபேர் பத்தி அவனோட ஒய்ஃப் ஆன நிதி கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. ஜான்வரி 3, 2025 அப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாளம் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஐடென்டிட்டி இது ஒரு மலையாளம் லாங்குவேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. அகில் பால், ஆனஸ் கான் சேர்ந்து இந்த ஃபிலிமை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல டொவினோ தாமஸ், த்ரிஷா, வினய் ராய், அஜு வர்கீஸ், அர்ச்சனா கவி, ரெபா மோனிகா சான், ஜிஜு ஜான், மந்திரா பேடி, ஷாமி திலகன் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு மர்மமான முறையில பட்டப்பகல்ல ஒரு மர்டர் நடக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏசிபி ஆலன் ஜேக்கப் வராரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டான ஹரன் சங்கருக்கு ஃபேமஸ் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் மூலியமா அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அப்போ அந்த கொலைகாரன் ஒரு பெரிய ஆள்னு தெரிய வருது. இப்போ எப்படி ஜேக்கப் அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட் ஹரன் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அலிஷா சேர்ந்து இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி அகில் ஜார்ஜ் பண்ணியிருக்காரு. ஜேக்ஸ் பிஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் சமன் சக்கோ பண்ணியிருக்காங்க. ராகம் மூவிஸ் கான்ஃபிடென்ட் குரூப் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் ஜான்வரி 3, 2025 அப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததா உரம்பெட்டவன் இது சோஷியல் டிராமா ஃபிலிம். நெக்ஸ்ட் தேசக்காரன் இது ஸ்பிரிச்சுவல் டிராமா மூவி. அடுத்ததா கம்யூனிஸ்ட் பச்சாத வாப்பா இது காமெடி டிராமா ஃபிலிம். நெக்ஸ்ட் தி மலபார் டேல்ஸ் இது த்ரில்லர் டிராமா மூவி. அடுத்தது ஐடி தி ஃபேக் இது த்ரில்லர் டிராமா ஃபிலிம். ஜான்வரி 3, 2025 அப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம்.
தி ராபிட் ஹவுஸ் இது த்ரில்லர் ட்ராமா ஃபிலிம். வைபவ் குல்கர்னி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. புதுசாக மேரேஜ் ஆன கப்பல் ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கிற வீட்டில் குடி போகிறாங்க. அப்போ அந்த ஒய்ஃப் மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாங்க. அதுக்கு மெயின் சஸ்பெக்டே அவங்க ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா பியார் மெயின் குர்பான் இது ஒரு ரொமான்டிக் கிரைம் ட்ராமா மூவி. ஜூபர் கான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஹீரோவோட ஒய்ஃபையும் அவனோட பிரதரையும் பொலிட்டிக்கல் எதிரிங்க கொண்டுறாங்க. அதனால அவங்கள பழிவாங்க சண்டை போடுறான். கடைசியில் என்ன ஆச்சுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. சோனிக் தி ஹெட்ஜ்ஹாக் 3 இது ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் அட்வென்ச்சர் காமெடி மூவி. வீடியோ கேம் சீரிஸை பேஸ் பண்ணி இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. சோனிக் ஃபிலிம் சீரிஸோட 3rd பார்ட் தான் இது. இந்த ஃபிலிமை ஜெஃப் ஃபவுலர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கேசியன் மில்லர் சேர்ந்து ஸ்டோரி எழுதியிருக்காங்க. சோனிக், ஸ்னக்கிள்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் சேர்ந்து ஷேடோன்ற ஒரு மிஸ்டீரியஸ் வில்லனுக்கு எதிராக சண்டை போட நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால அவனை எதிர்த்து சண்டை போட முடியல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு பேரமௌண்ட் பிக்சர்ஸ், ஷெகா சாமி குரூப், ஒரிஜினல் ஃபிலிம் மாசா அனிமேஷன் பிளானட், பிளர் ஸ்டுடியோ சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேரமௌண்ட் பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. $122 million பட்ஜெட்ல இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் 110 minutes. ஆல்ரெடி ஃபாரின்ல சில இடத்துல இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.4 கொடுத்திருக்காங்க. இந்த படம் $102 million பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்டும் பண்ணியிருக்கு. இப்போ இந்தியாவில் January 3rd அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. ட்ரெயில் நல்லா இருந்தது, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. Seven the Hunter இது ஒரு அமெரிக்கன் சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் sci-fi மூவி. மார்வல் காமிக்ஸ்ல வர கேரக்டரை பேஸ் பண்ணி இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. ஸ்பைடர்மேனோட வில்லன் தான் இவரு. இப்போ இவருக்குன்னு தனி ஃபிலிம் எடுத்திருக்காங்க. வெனம், மார்பியஸ் மாதிரி கிராவனுக்கும் தனியா பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. சர்ஜி கிராவனாஃப் அப்படின்ற ஒருத்தவன் ஒரு கேம் ஹண்டரா இருக்கான். அவனுக்கு அவங்க அப்பாவுக்கு சுத்தமா ஒத்தே வராது. அவன் அப்பாவுக்கு அவனோட திறமையை காட்டுறதுக்காக ஒரு மேஜிக்கல் சீரம் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு சூப்பர்மேன் பவரும் எப்பயுமே இளமையா இருக்கிற பவரும் கிடைக்குது. இதுக்கப்புறம் அவன் லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு கொலம்பியா பிக்சர்ஸ், மார்வல் என்டர்டைன்மெண்ட், TST என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சோனி பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. $130 million பட்ஜெட்ல இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பரா இருந்தது, செக் பண்ணி பாருங்க. இன்னும் பார்க்கலனா வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்திலையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. இப்போ இந்த ஃபிலிம் January 1, 2025 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. NR24 இது ஒரு வார் டிராமா மூவி. நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆகுது. வேலஸ் அண்ட் கிராமிட் வெஜினன்ஸ் மோஸ்ட் ஃபால் இது அனிமேஷன் அட்வென்ச்சர் காமெடி ஃபிலிம். இதுவும் நெட்ஃபிளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. சீரிஸ் லிஸ்ட்ல கங்கான் லைஃப் 2 இது ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ். மிஸ்ஸிங் யூ இது மிஸ்ட்ரி சீரிஸ். செல்லிங் தி சிட்டி இது ரியாலிட்டி சீரிஸ். 8 எபிசோட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நெட்ஃபிளிக்ஸில் January 3rd அன்னைக்கு ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. லாக்கர் பை சர்ச் ஃபார் ட்ரூத் இது ஒரு ட்ராமா சீரிஸ். பீகாக்ல ஸ்ட்ரீமிங் ஆகுது. தி ரிக் சீசன் 2 இது ஒரு த்ரில்லர் ட்ராமா சீரிஸ். பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.